வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, சாவகச்சேரி மீன் சந்தையில் நிற்கிறேன். அதில் இருக்கிறேன் சாவகச்சேரி மீன் சந்தை. தற்போது சாவகச்சேரி மீன் சந்தையில் மீன்கள் என்ன விலை போகுதுன்னு சொல்லி அந்த மீன்களின் நிலவரத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ பொதுவாக சில மீன்கள் விலை குறைவாக பொதுவாக இந்த இறால் எல்லாம் முதல் அதிக விலை விற்றது. இப்போ விலை குறைவாக விற்கணும். என்னென்னு சொன்னால் அந்த ஏற்றுமதியின் அளவுகள் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த எரிபொருள் பிரச்சனை அதுகள் இருக்கிறதால இப்போ நான் உள்ள போய் இந்த மீன் என்ன விலை போகுதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். தொடர்ந்து இந்த காலையை இதுவரை பாருங்க. கையில் இருக்கிற அந்த மீன் சந்தை நான் இப்போ உள்ளுக்கு போய் அந்த சந்தையில நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். என்ன மீன் பேர் எப்படி நீளமா வருதோ கிலோ கிலோ 1200 தலை உடல் காலிச்சு. போடுமா அடுத்தது கடைக்கு போகுது. சரி என்ன விலை போகுது? கிலோ 1000. பெட்டு காசு ஃப்ரீ இல்லை, ஓட்ட பண்ணா ஃப்ரீ, எங்கள்கிட்ட பண்ணா ஃப்ரீ. அங்கே பண்ணா கிலோவுக்கு 100 ரூபா. என்ன மாதிரி மீனவர் வேண்டாம் புரிய மாதிரி கிடக்கும். ஒரு நாளைக்கு இல்லையா இருக்கும், ஒரு நாளைக்கு குறைவாக இருக்கும். பல மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த சந்தைக்கு தான் பாரு. என்ன விலை கொடுக்குறீங்க? என்ன விலை? என்ன விலை? அப்படியே 350.
ஏன்னா தூண்டில் ஏமாறும் அந்த மீன் எந்த என்ன எங்கே இருந்து வருது ஓ இதான் தூண்டி அதுக்கு மீனுக்கு இருந்த என்ன கருத்துறை என்ன என்ன மறால் 1000 இதா 1200 பெருசு பெருசு என்ன விலை இந்த நெத்தலி என்ன விலை அண்ணா നിങ്ങളും വ്യാപാരം ചെയ്യീങ്ങളോ ഓ 500 ஏனம்மா நிறுத்திட்டு கொட்டுறீங்க நிறுத்து போட்டு கொட்டுறீங்களே வேண்டாம் என்ன விலை இந்த இறால் கிலோ 1000 மலிவாக தானே விற்கிறீங்க அப்போ என் வேண்டாம் போய் என்ன விலை பேரா போகுது என்ன விலை போகுது நான் ரெண்டாയി சின்ன நண்டு இது 500 அது 400 ஓ பிள்ளைங்கல்ல சரி சரி என்ன மாதிரி நண்டு என்ன விலை போகுது அரை 500 என்ன மாதிரியாம்மா ராலண்டை என்ன விலை போகுது ஓ இது என்ன விலை இது பெருசு 1 கிலோ என்ன இறால் விற்கிறீங்க இப்போ ஏன் இறால் விலை குறைஞ்சது ஏற்றுமதி இல்லையா
அம்மா நிறைய மீன் வச்சிருக்காரு எல்லாம் சின்ன சின்ன மீன் தான். அம்மா நண்டு என்ன விலை போகுது? ஓ அது வாங்க இல்லை பாருங்க அம்மா கனவை வெட்டா போகிறா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். தோலெல்லாம் முடிச்சு தான் பட்டுறோம் என்ன தோல் விற்காது சரிவரா சமைக்காது. வயிற்று குத்துமே எத்தனை வருஷமா மீன் பட்டுறீங்க? 18 வருஷம். எப்படி கிடைக்கிற வருமானம் காணுமோ? பரவாயில்லை. மற்ற நாளில் உழைச்சிட்டு சேமிச்சு வச்சா சரிதான். எங்க மற்ற ஐயா போட்டாரோ? அவங்க பிடிச்சுக்கோ நினைக்கிறான் போக போறாங்க. நான் சந்தை நினைக்கிறேன் ஓட்டமாக அண்ணியோட காத்துல கொண்டு அண்ணியோட காத்துல கொண்டு அம்மா நம்பிட்டு வேண்டாம் எங்க விட மேஞ்சான் நாள் போட்டுதானே அவர் போறதெல்லாம் பார்த்தா தம்பி மேல என்ன விடுவாங்க அடிச்சு கொண்டு வருவாங்க. போனா போட்டு நிறுவனா கூட இப்ப இருக்கு. எவ்வளோ பாசம் பேருங்க யூஸ் பண்ணி அந்த கொடுக்கல. 28 வருஷம் கல்யாணம் எல்லாம் சரி ஃபுல்லா கிளியர் ஃபுல்லா கிளியர் என்ன நேரம் சொல்லுவது போலியா வேற வேற பார்க்க வேண்டிய ஹஸ்பண்ட் மாதிரி அது வேலை செய்கிறாரு. அப்புறம் என்ன எல்லாம் 5 நிமிஷம் வேலை தானே. 18 ஒரு அனுபவம் கொண்டா பெண் கல்யாணம் செய்து வேலை முடிஞ்சது. என்ன உங்களோட பேர் என்னண்டா? சொல்லுங்க பாப்பா. தர்மா 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 பாத்துறான் அந்த கோயிலடி பாத்துறான் யூடிபி தர்மாண்டு அடிக்க வரும் என்ன? தர்மாண்டு அடிக்க வரும் பேர மாதிரி சரி பாத்துறது நாங்க வாங்கிட்டு போல உங்களோட இது பாக்கல அதான் கேட்டேன். ரோட்டு போறதுக்கா வந்திருக்கா காட்டு போடுவீங்க செய்வோம்மா வெள்ளிக்கிழமை வந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ எப்படி மீனல் மலிவாம என்ன இன்றைக்கு விலை இன்றைக்கு அந்த ரால் அது கொஞ்சம் குறைவா அது ஏற்றுமதி இல்லாதால ரால் கொஞ்சம் ஏற்றுமதி இல்லாதால குறைஞ்சிது. இன்றைக்கு கொஞ்சம் விலையா போகுது. எத்தனை பிள்ளையோட உங்களுக்கு பிள்ளை எழுத்தின 4 பேர் படிக்கணுமா? 3 பொம்பளை பிள்ளை படிக்கணுமா என்ன செய்யும்? படிக்கும். சரி அம்மா ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டிறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை, மற்ற கோழி இறைச்சி கடை எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. பாருங்க பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு ஆடு ஒன்று கட்டி இருக்கிறோம். இப்ப நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஆட்டிறைச்சியை சாவச்சியில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
நான் இப்போ இங்கே விற்கிறாக்கள்கிட்ட கேட்டு நான் என்ன விலை போகுதுன்னு எல்லாம் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி ஆட்டிறைச்சிகள் எப்படி போகுது, என்ன விலை போகுது? ஆட்டிறைச்சி இப்போ நாங்கள் கிலோ 4000 ரூபா விற்கிறோம். பங்கா போட்டு தான் கொடுக்குறது. ஒரு பங்கு 4000 ரூபா. ஒரு பங்கு 4000. ஒரு கிலோ பங்கு 4000. ஒரு கிலோ நிற்கும். பாருங்க இங்கே ஆடு ஒன்று கட்டி இருக்கிறீங்க, என்ன பெரிய ஆடு உண்டு. எப்போ போடுறது? இது நாளைக்கு போடும், ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு போடுவோம். மாட்டுறைச்சி என்ன மாதிரி போகுது? மாட்டுறைச்சி தனி இறைச்சி 2400 ரூபா, எலும்போட 2200. 2200 ரூபா. இந்த சாவச்சேரி வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டிறைச்சியை நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆடு மாடு கோழி சகலதும் இதிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய மாடு கோழி இந்த இடத்துல வந்து இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா வேண்டலாம். அங்கால மீன் சந்தை இருக்கு. நான் அந்த மீன் சந்தையை உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னண்டு நம்பர் 1 கோழி. சரி சரி. தரம் பொருள் ஆடு மாடு கோழி கருவாடு தரமான ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஒரே கூரை கீழே இதுல வந்து எல்லாத்தையுமே ஒரே கூரை கீழே அவ்வளவு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி சரி சரி. ஓகே சரி ஓகே அண்ணா, நன்றி. ஓகே நன்றி.